சரிம்மா, ஏதாச்சும் தகவல் தெரிஞ்சிச்சுன்னா நான் உங்களை காண்டாக்ட் பண்றேன். உங்க 2 பேர் ஃபோன் நம்பரையும் கொடுத்துட்டு போங்க. சார். சரி. கண்டிப்பா சார். தேங்க்யூ சார். நீங்க கிளம்புங்க. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். கயல், என்னடி கமிஷனர் சார் உன் மனசு கஷ்டப்படுற மாதிரி சில கேள்விகள் கேட்டிருந்தாலும் நீ உன் மனசை போட்டு குழப்பிக்காத. போலீஸ் விசாரணைனா கொஞ்சம் அப்படிதானே இருக்கும். நமக்கு தான் எழில் காணாம போனது எமோஷனலான விஷயம். ஆனா போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு அப்படி இல்ல. இது ஒரு மிஸ்ஸிங் கேஸா மட்டும்தான் அவங்க பாப்பாங்க. சோஷியல் மீடியால இந்த ஃபேக் நியூஸ கமிஷனர் சார் நம்பலன்னு தான் நான் நினைக்கிறேன். நம்ம கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம்ல, கண்டிப்பா அவங்க எழில கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. தீவிரமா ஆக்ஷன் எடுப்பாங்க. எழில் என்கிட்ட கோச்சிட்டு போனதுக்கு அப்புறம் நான் சந்திக்க கூடாத நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிட்டு இருக்கேன். போலீஸ் தரப்புல அவங்க என்கிட்ட கேட்ட கேள்வியை வச்சு பார்க்கும்போது எனக்கு எழில நினைச்சு பயம் அதிகமாகுது. என்னை பத்தி தப்பு தப்பா நியூஸ் பரவிட்டு இருக்கிறத எழில் இன்னுமா பார்க்காம இருக்காரு? எழிலுக்கு என் மேல இருக்கிற கோவத்தை விட பாசமும் காதலும் தான் சக்தி அதிகம். அவர் மட்டும் இந்த நியூஸ பாத்திருந்தாருன்னா என் மேல இருக்கிற கோவத்தை தூக்கி எறிஞ்சிட்டு எப்பவோ எழில் என்கிட்ட வந்திருப்பாரு சக்தி. ஒன்னு அவரு நியூஸ் பார்க்காத இடத்துல இருக்கணும், இல்ல பார்க்க முடியாத சிச்சுவேஷன்ல இருக்கணும். அவர் எங்கதான் இருக்காரு? எழில பார்க்காத ஒவ்வொரு நாளும் எனக்கு என்னென்னமோ பயமா இருக்கு. இரு, நீ எதுக்கு இவ்ளோ கற்பனை பண்ணிக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்க? எழில் உன்கிட்ட கோச்சிட்டு தான் போயிருக்காரு. அது உனக்கே தெரியும், என்கிட்டயும் சொல்லியிருக்கேன். அப்புறம் என்ன? ஏதோ உன்கிட்ட சொல்லாம கொள்ளாம போயிருந்தா நீ பயப்படுறதுலயும் ஒரு அர்த்தம் இருக்கு. ஆனா அவர் உன்கிட்டயும் உன் வீட்டு ஆளுங்க கிட்டயும் சண்டை போட்டுட்டு கோச்சிட்டு தாண்டி போயிருக்காரு. அவர் வெறும் கோவத்துல தாண்டி இருக்காரு. கமிஷனர் சார் விசாரிச்சதுல நீ ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிட்டேன்னு நினைக்கிறேன். நான் திரும்பவும் சொல்றேன், போலீஸ் விசாரணைனா இப்படி தாண்டி இருக்கும். அவங்க 4 பக்கமும் விசாரிப்பாங்க, எல்லாரையும் சந்தேகப்படதான் செய்வாங்க. விசாரணையோட முடிவுல தான் அவங்களுக்கு என்ன ரிசல்ட்னு தெரியும். அது வரைக்கும் தவிர்க்க முடியாத சில கேள்விகளும் சில விசாரணைகளும் பல குற்றச்சாட்டுகளையும் நாம சந்திச்சுதான் ஆகணும். எழில் திரும்ப வருவாரு, உண்மை என்னங்கறத இந்த ஊர் உலகத்துக்கு சொல்லுவாரு. நீயும் அவரும் சந்தோஷமா வாழ்வீங்க, அதை நான் பாப்பேன். சரி வா, நம்ம வீட்டுக்கு போலாம். ஒரு நிமிஷம். என்னடி, யாரு கால் பண்ற? எழிலுக்கு தான். என்னடி சொல்ற? எழிலுக்கு கால் பண்றியா? அவர் போன் எடுக்கலனாலும் ஆனா அவருக்கு என்னால கால் பண்ணாம இருக்க முடியாது. ஸ்விட்ச் ஆஃப்னு தான் வரும். தினமும் குறைஞ்சது 100 தடவையாவது கால் பண்ணுவேன். எப்பவாவது எழில் நம்பர் ஆன் ஆகி அவர் பேசிட மாட்டாரான்னு ஒரு ஏக்கம். ஆனா எப்ப கால் பண்ணாலும் ஸ்விட்ச் ஆஃப்னு தான் வரும். அவர் எங்க போனாருன்னே தெரியல. சாப்பிட்டாரா தூங்குனாரா யோசிச்சு யோசிச்சு எனக்கு பைத்தியமே பிடிச்சிரும் போல இருக்கு. என்னடி போனே பார்த்து? எழிலோட ஃப்ரெண்டு. பேசுடி. ஹலோ ஆனந்த், சொல்லு. கயல், எங்க இருந்தாலும் உடனே சைதாப்பேட்டை லேக் ஏரியாக்கு வா. ஏன், என்னாச்சு? எழில் அங்க இருக்காரா? எழில பாத்தியா நீ? கயல், நீ வா, நான் சொல்றேன். இங்க லேக் ஏரியா பக்கத்துல ஒரு தென்னந்தோப்பு இருக்கு, அங்க வந்துரு. ஏய், என்னன்னு சொல்லு. நீ வா, சொல்றேன். நான் உனக்கு லொகேஷன் அனுப்புறேன். சரி சரி, நான் வரேன் அங்க. என்னவா, என்னாச்சு? எழிலோட ஃப்ரெண்டு ஆனந்த் சைதாப்பேட்டை லேக் ஏரியா வர சொல்றான். எழில பத்தின ஏதோ இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சீக்கிரமா போலாம். தைரியம் இருந்தா இந்த வேலை பார்த்துக்கலாம். சும்மா விடக்கூடாதுடா. மச்சான் ஆடுறா. உண்மையை சொல்றா.